பொதுவா இந்த ஐவிஎஃப், ஐயுஐ இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இதுக்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு? மேலுக்கு என்ன, ஃபீமேலுக்கு என்ன, இது ரெண்டையும் சொல்லுங்க மேடம். ட்ரீட்மெண்ட் வந்து 2 பேருமே சேர்ந்து வந்தால் தான் ஒரே டயத்தில் நம்ம பார்க்க முடியும். ஸோ லேடிஸுக்கு வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் ப்ளஸ் பிளட் டெஸ்ட்டு, ஜென்ஸுக்குன்னு பார்த்தா ஒரு செமன் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். அதை வச்சு ஓரளவுக்கு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட முடியும் என்ன ஏதுன்ட்டு. எடுத்த உடனே வந்து ஐயுஐ, ஐவிஎஃப் எல்லாம் தேவையில்லை. எல்லாமே நார்மலாக இருக்குது. ரெகுலர் மென்ஸ்ட்ரேட்டிங் லேடி, செமன் பேராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்குன்னா அவங்களுக்கு வந்து சில ஓவுலேஷன் மெத்தட், அந்த ஓவுலேஷன் டைமிங் எல்லாம் சொல்லி அதுக்கப்புறமா அவங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு முடியலை அப்படின்னா நம்ம ஐயுஐ போகலாம். ஐயுஐக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதாவது சில க்ரைட்டீரியா இருக்குது. அந்த லேடிக்கு வந்து டியூப்ஸ் வந்து பேட்டண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் ஐயுஐ பண்ண முடியும். சப்போஸ் 2 டியூபும் பிளாக் இருக்குன்னா நீங்கள் எத்தனை ஐயுஐ பண்ணாலும் அது வந்து சக்ஸஸ் ஆகாது. இப்போ கணவரோட விந்து அணுக்கள் வந்து கம்மியாக இருக்குது, இவங்களுக்கு வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஐயுஐ போகலாம். சின்ன குழந்தைகளின் பிறப்பிடம் ஜெயன் ஹாஸ்பிட்டல், காமராஜர் சாலை, மதுரை.